ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெட்டை வச்சு சீக்கிரமாக ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்காக 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் இந்த 6 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ப்ரெட்டு கூட காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதையே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் சேர்த்ததுனால அதில் இருக்கிற ஈரப்பதமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போடும்போது கை வச்சு இந்த மாதிரி உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் போடும்போது இப்போது இது கூடவே ஒரு சின்ன கேரட் மட்டும் நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இந்த 6 ப்ரெட்டுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். கடலை மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இது கூட கேரட் போட்டிருக்கேங்க. நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக குடமிளகா இருந்தால் கூட அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கேரட் குடமிளகா போடாமல் வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சாலுமே நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம போட்ட உப்பு எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஒரே முட்டா சேர்த்திடாதீங்க. நம்ம பக்கோடா போடுற பதத்துக்கு இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கணும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்துக்கோங்க. இப்போ வந்து மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கையில் எடுத்து இப்படி போட்டால் இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த ப்ரெட் பக்கோடா. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பொரிச்சு எடுத்துறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஆயில் ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வெந்தோடனே இன்னொரு சைடு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த பக்கோடாவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் அடங்கணுன்னே இந்த மாதிரி நம்ம போட்ட பக்கோடாவை எண்ணெயிலிருந்து எடுத்துக்கலாங்க. இது வந்து வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவுமே சூப்பரான டேஸ்டியான ப்ரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. எப்போவும் நம்ம கடலை மாவு பச்சரிசி மாவு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி ப்ரெட்டையும் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவுமே வித்தியாசமாக இருந்தது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.